நாம செய்யற காரியங்கள் எல்லாமே வந்து கரெக்டா தப்பா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கொலைகாரன்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னம்னா, நான் கொலை செஞ்சது நியாயமான காரியம். நான் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு அவனுக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருப்பான். ஸோ எந்த ஒரு தவறு பண்றவங்களும் கூட அவங்க தவற நியாயப்படுத்த தான் செய்வாங்களே தவிர, அது வந்து தவறு அப்படின்றத வந்து அட்மிட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்குமே வந்து யாருமே பண்றதில்ல. மேக்ஸிமம் பண்றதில்ல. யாராக இருக்கட்டும், நான் கடவுளுக்கு பொதுவா சொல்றேன். நான் வந்து என்னுடைய மனசாட்சிப்படி நடந்துக்கிறேன். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் சொல்லவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. இதுதான் எவ்ரி ஹியூமன் பீயிங் திங்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப். ஐம் அப்சல்யூட்லி ரைட். அதான் வந்து எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டா இருக்குது. அப்போ தவறு அப்படின்றது யாரு தான் செய்றாங்க? ஏன் மனக்கஷ்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏன் வருது? ஆனா கண்கூட பாக்குறோம் லைஃப்ல தவறே செய்யாம அப்பாவியா இருக்கிறவங்க நிறைய பேர் லைஃப்ல கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் மீன் ஃபினான்ஷியலி ஆர் பை எனி அதர் மீன்ஸ் இமோஷனலி. ஏன் எனக்கு இப்படி? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னைய ரிஜெக்ட் பண்றாங்க? இவங்க ஏன் என்னை ரிஜெக்ட் பண்றாங்க? அவங்க ஏன் என்னை ரிஜெக்ட் பண்றாங்க? அந்த ஒரு இமோஷனல் ட்ராமா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சிலருக்கு ஏற்படுது. இதே யூனிவர்ஸ்ல ஒரு சிலர் வந்து செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு பேசக்கூடாத பேச்சுகள் எல்லாம் பேசிட்டு ஃப்ரீயா நடமாடுறாங்க. ஒவ்வொரு மனுஷனும் கூட உள்ளவங்க கிட்ட நடிக்கலாம், மத்தவங்க கிட்ட நடிக்கலாம், தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நடிக்கலாம், வேஷம் போடலாம். நான் நல்லவன், நான் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்னு வேஷம் போடலாம். ஆனா அவங்க கிட்டேயே அவங்க நடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் 3 முகம் இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் காட்டக்கூடிய முகம். 2வது அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட மட்டுமே காட்டக்கூடிய முகம். இந்த 3வது ஒரு முகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த 3வது முகம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கூட காட்ட மாட்டாங்க. அந்த ஒரு தேர்ட் ஃபேஸ். ஸோ பீப்புள் ஹூ சஃபர் ஃப்ரம் ரிஜெக்ஷன், பீப்புள் ஹூ சஃபர் ஃப்ரம் லாஸ் ஆர் பீப்புள் ஹூ சஃபர் ஃப்ரம் லோன்லினஸ் ஆர் சம்திங் லைக் தட். யாராக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் வெயிட். ஏன்னா அந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ணக்கூடிய ரிவபரேஷன், அந்த ரிவபரேஷன்ஸ்க்கு வந்து பதில் கிடைச்சே ஆகும். அது இமோஷனலா இருக்கட்டும், இல்லை பிசிக்கலா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், அதுக்கு வந்து பதில் டெஃபினட்டா கிடைக்கும். ஐ டோன்ட் மீன் பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்டு. இதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இதுக்கு ரிவார்டு கிடைக்கும். நாட் லைக் தட். த கிளாக் கோஸ் ரவுண்ட். இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம போற போக்குல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். எப்படியும் எல்லாருக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட்னு ஒன்று உண்டு இல்லையா? அந்த எண்ட் பாயிண்ட் ரீச் பண்றதுக்குள்ள டெஃபினட்டா we'll have to see so many things by the side of the road.